கண்டிப்பாக இந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து நான் வளர்க்க மாட்டேன். அதோட பசியை போக்குறதுக்காக இந்த பாலை மட்டும் வச்சிடுறேன் ப்ளீஸ்னு எல்லாருக்கிட்டே கெஞ்சுவேன். அப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் மனசிறங்கி சரி பாலை மட்டும் வச்சுட்டு வா, திரும்பி பார்க்காம வந்துடணும், அந்த நாய்க்குட்டி தூக்குற எண்ணமே உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் கொண்டு போய் பாலை மட்டும் வச்சுட்டு வந்தேன். அவனும் நல்லா குடித்தான். அது பார்த்தோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நாள் அப்படியே போணுச்சு. அடுத்த நாள் காலையிலையும் டைகர் எங்கள் வீட்டுக்கு வந்தான். அடுத்த நாள் காலையிலையும் டைகர் அப்பாவியாக எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்னான். அவனை பார்த்ததும் எல்லாரோட கண்ணும் என் சைடு தான் திரும்பினுச்சு. ட்ராகன் மாதிரி கண்ணாலேயே நெருப்பை கக்குனாங்க. ஆனால் நான் அதுக்கெல்லாம் அசரலையே. மறுபடியும் வெக்கமே இல்லாமல் எங்கள் அம்மா கிட்ட போய் அம்மா இன்றைக்கி மட்டும் ஒரே ஒரு கொட்டாச்சி பால் தாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கெஞ்ச ஆரம்பித்தேன். ஆனால் இந்த தடவை அவங்க ஏமாறுற மாதிரி இல்லை, என்னை நம்புகிற மாதிரியும் இல்லை. அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த நாய்க்குட்டியை அடித்து துரத்துனாங்க. அந்த நாய்க்குட்டியும் தலை தெறிக்க ஓடிடுச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க விரட்டினதை பார்த்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த நாய்க்குட்டி நம்ம வீட்டுக்கு வராது அப்படின்னு என்னோட மனசு சொன்னுச்சு. அதுக்கப்புறம் நானும் என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த நாள் மறுபடியும் நான் எங்கே பால் வச்சேனோ அதே இடத்துக்கு வந்து நின்னா. இதே மாதிரி ஒரு தடவை இல்லை 2 தடவை